போது காலை இதயத்தில் எட்டி பார்க்குதே எழுந்து ஹலோ ஹாய் எல்லாருக்கும். ஸோ வெல்கம் டு பார்ட் 2. இப்போது 7 மலை தாண்டி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா அந்த போர்டில் லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? எஸ், அங்கே தான் லேக் வியூ, அங்கே தான் போய்கிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது கோடை கேட்டுன்னு போட்டு ஏதோ துருப்பிடிச்ச கம்பியை ஒன்று வச்சுருக்காங்க. அதை கிராஸ் பண்ணி போய்கிட்டுருக்கோம். A few inches later. இது வீக்கெண்ட்னால நிறைய டிராஃபிக். ஸோ டிராஃபிக்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம் லேக்குக்கு. நேற்றோட இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம்னு இறங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது. Meanwhile, back in the lowlands. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. அப்போதான் நான் வந்து லேக்கு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. லேக்லாம் நம்ம சுற்றி பார்த்தாச்சு, நம்ம சைக்கிளே போய் சுற்றி பார்த்தாச்சு. ரொம்ப சாரி, என்னால் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது vlog பண்ண முடியல. இங்கே செம்ம டிராஃபிக்காக இருக்குது. 3 days லீவ் அப்படின்றதுனால எல்லாருமே கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ஓவர் க்ரௌட் ஆகிடுச்சு. அதனால தான் எடுக்க முடியல, சாரி அதுக்கு. இப்போ நாங்கள் இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறையா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டுதோ இந்த கிளாஸ்லாம் இங்கே தான் வாங்கினேன், புது கிளாஸு. ஸோ முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஐ திங்க் ஹோட்டலுக்கு தான் போகிறோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். 12 seconds later. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, இந்த ஹோட்டல் பேர் என்னடா? எஸ்வி இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் இருக்கும். இங்கே வந்து சூப்பராக இருக்குது. இங்கே சீனரிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே ஃபுல்லாக நல்லா இருக்குது. இங்கே ஃப்ராக் சத்தம் கேட்டே இருக்கிறது வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. நிறையா கார் வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் கார் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்கள் காரு. ஸோ இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் இப்போ சாப்பிட வந்திருக்கோம். நீங்கள் வழக்கம் போல் வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ண 20 minutes ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் 20 minutes வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 20 minutes later. Later that same evening. வந்துட்டோம், நம்ம சேஃபாக ரூமுக்கு வந்துட்டோம். நேற்று பார்த்தா அதே இடம் இப்படி இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மிஸ்ட்டு வந்து ரொம்ப திக்காக தெரியுது. நான் மட்டும் என்ஜாய் பண்ணுற இந்த சீனரியை வந்து நீங்களும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த கிளாஸ் உங்களுக்கும் போட்டு விடுறேன். இது வழியாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மிஸ்ட்டு மட்டும் வந்து தனியாக தெரியும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டெரஸில் ஏறிக்கிட்டு இருக்கோம். கொடைக்கானலில் வந்து ஒரு டெரஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் எனக்கே தெரியாது. உங்கள் கூட சேர்ந்தா நானும் ஏறிக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம் எப்படி இருக்கும்னு. இங்கே ஏற ஏற வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிட்டுருக்கு. ஸ்வெட்டர் வேறு நான் இப்போ போடலை. அண்ட் ஃபைனலி டெரஸில் இருந்து வியூ இப்படி தான் இருக்கும். இதான் அந்த ஒத்த மரம். நேற்றுலேருந்து இந்த மரத்தை பார்க்கும்போது எனக்கு ஏதோ இங்கிலீஷ் படம் தான் ஞாபகம் வருது, அது என்னன்னு தெரில. இதோ இங்கே ஒரு லைட் இருக்குல்ல, இது கூட எனக்கு ஒரு ஹாண்டிங் எஃபெக்டை கொடுக்குது. அப்புறம் அங்கே ஒரு ஃபால்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த ஃபால்ஸோட சவுண்ட் வந்து இப்போ நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்ல, இப்போ நான் அமைதியாக இருந்தேன்னா எனக்கு அது கேட்குது. நான் ஒரு 5 seconds பேசாமல் இருக்கேன், உங்களுக்கு கேட்கும் பாருங்கள். ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கிளியராக கேட்கும். மற்றபடி நார்மலாக பார்க்குறவங்க வால்யூம் கொஞ்சம் ஹையில் வச்சு கேளுங்க. கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். டெரஸில் வியூ பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருந்தோம். இறங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இங்கே 2 பெரிய மனுஷங்க இருக்காங்க. இங்கே ஒன்று, இன்னொருத்தவங்க அதோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கம்பளி பூச்சிகள் நினைக்கிறேன். 2 பேரும் லைஃப்பில் படிப்படியாக முன்னேறக்காக படியில் ஏற ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மிஸ்டரா மிஸ்ஸஸோ கீழே விழுந்துட்டாங்க. நம்ம கை கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறோம். 1 hour later. இப்போது டைம் வந்து ஒரு 5:30 கிட்ட இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். Early the next morning. அன்னைக்கு காலையில் 7:30 மணி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து குட் மார்னிங். ஏன் குட் மார்னிங் சொல்கிறேன் அப்படின்னா டைம் வந்து இப்போது 7:30. அதாவது
7:30 மணி அளவில் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். 3rd டே வந்துருச்சு. ஸோ 3rd டே அப்படின்னு நான் சொல்கிறது வந்து இன்றைக்கி கிளம்புறோம். ஃபைனல் டேயும் கூட வந்து 3 நாள் ஆச்சு. ஆஃப்டர்நூன் கிளம்புறோம். இந்த மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இதெல்லாம் விட்டு போக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் வாட் டு டூ, போயிட்டு காலேஜ் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ திரும்ப போய் ஓடணும். டக்கு 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 டக்கு. இப்போ நம்ம வந்து எங்கே கிளம்பிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, கீழே வந்து ஒரு கார்டன் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா வியூ எப்படி இருக்கும்ன்றது தெரில. கண்டிப்பாக அழகாக தான் இருக்கும். அதுவும் நம்ம இங்கே கொடைக்கானலில் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது எப்படி இருக்கும், என்ன இருக்குது அங்கே அப்படிங்கிறத வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். 15 minutes later. கார்டனுக்கு போயிட்டு இருந்த வழியில் இந்த ஒரு வியூ சிக்கிச்சு. ஸோ சிக்கனா சிக்கன் தான், மாட்டினா மட்டன் தான் அப்படின்ற மாதிரி மவுண்டன் வியூ மாட்டினதும் பிடிச்சிட்டேன் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. வழக்கம் போல் மிஸ்ட்டு தான், வேறு எதுவும் சொல்லி போர் அடிக்க விரும்பலை. 360 டிகிரியில் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். இப்போ நான் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா என் பேக் சைடில் ஏதோ ஒரு அனிமல் அசைஞ்சிச்சு. என்னடா டாக் இவ்வளோ ஹைட்டாக இருக்கேன்னு சொல்லி இறக்கிட்டு பார்த்தா ஹார்ஸ் இங்கே நிற்கிது. இதுதான் வந்து குதிரை. கிட்ஸ் யாராவது வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடத்துல தான் ஹார்ஸ் வந்து இப்படி ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் டாங்கி மட்டும் தான் இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றும். A few moments later. ஹார்ஸ் வியூஸ்லாம் பார்த்துட்டு நம்ம கார்டன் வந்துட்டோம். நான் நினச்ச மாதிரி இங்கே கார்டனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. நான் பயாலஜி ஸ்டூடெண்ட் இல்லாதனால எனக்கு இது பேர்லாம் தெரில. ஸோ நான் காட்டுறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த சில்வரி லீவ்ஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. வா வாட் அ பியூட்டி அப்படி இருக்குல்ல. இந்த அழகுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பாருங்களேன். எஸ், உங்கள் மைண்ட் வாய்ஸ் கரெக்ட். இது வந்து ஒரு டைப் ஆஃப் வேர்ம். அது என்னன்னு தெரியல, நம்ம வந்ததுலேருந்து மனுஷங்களை விட வேர்ம்ஸ் தான் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அழகான பூ, இது அற்புதமான பூ, இது அதிசயமான பூ, இது பயங்கரமான பூ கிடையாது. இது பார்க்கறதுக்கு பட் மாதிரி இருக்குது, ஆனால் எடுத்து பார்த்தா ஃப்ளார் தான். அப்புறம் இங்கே கார்டனில் ஒருத்தவங்க உட்காந்து நம்ம க்ளீன் இண்டியாக்காக அயராமல் உழைச்சிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. இதோட பேர்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் மொத்தமாகவே வந்து பிஜிஎம் போட்டுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். பிஜிஎம் ஓகே, ஸ்டாப் த மியூசிக். இதை பார்க்குற நிறையா கிட்ஸுக்கு வந்து ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் தான் ஞாபகம்னு நினைக்கிறேன். 2 hours later. கார்டனில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ நம்ம திரும்ப ரூம்க்கே வந்துட்டோம். ஃபஸ்ட்டே திங்ஸ்லாம் பேக் பண்ணி போயிடுச்சு காருக்கு. என் கபோர்டில் எதுவும் இருக்கா இல்லை, ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சூப்பர். இப்போது எல்லா இடத்துலையும் க்ளீனும் பண்ணி வச்சுட்டாங்க. வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பண்ணிட்டாங்க என் பேரண்ட்ஸ். நான் வந்து ஏன் அப்போ இதை சூப்பர் சொன்னேன் அப்படின்னா, அதெல்லாம் என் வேலைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் இப்போ vlog எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களே எனக்காக பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்யூ மாம் அண்ட் டேட். நம்ம 3 days யூஸ் பண்ண இந்த மிரருக்கு ஒரு பாய். நாங்கள் கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் விளாண்ட இந்த ப்ளே கிரவுண்டுக்கு ஒரு பாய். இதில் உட்காந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு ஒரு பாய். இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு வியூவை பார்த்தோம். ஸோ இந்த இடத்துக்கும் பாய். அடுத்து எப்போ வருவோம் தெரில. கொடைக்கானல் வந்திருக்க அத்தனை பேருக்குமே வந்து தெரியும் இது என்ன ஃபால்ஸ் அப்படின்னு. எஸ், அதே தான் சில்வர் ஃபால்ஸ். இது நான் வரும்போது கவர் பண்ண மறந்துட்டேன். அதனால இப்போது ஞாபகம் வச்சு உங்களுக்காக இறங்குறதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன். Many minutes later. எல்லாருக்குமே ஒரு சோகமான நியூஸ் என்ன அப்படின்னா, கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். 3 days பயங்கரமான ஃபன்னாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி போன இடங்கள் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வராத இடங்கள் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தவங்க வந்து திரும்ப ஒன்ஸ் நீங்கள் உங்கள் மெமரிலாம் ரீகேப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன், நம்புகிறேன். அப்படி நம்ம கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஹேர்பின் மென்ஸ் தான் இருக்குது. இது வரை வந்துட்டோம். கொடைக்கானல் மலை வந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு ஒரு டாட்டா பாய் பாய். கீழே வந்துட்டோம். ரொம்ப நாளாக இல்லை, ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வந்து கார் இப்போது பிளெயின் ரோட்டில் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போய்கிட்டு இருக்கு ஆஃப்டர் 3 days. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா 3 days வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துட்டு அப்படியே தூக்கி வெளியே வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இங்கே உள்ள கிளைமேட். இப்போது கீழே இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஊர் வெயில் வந்துருச்சு, நம்ம ஊர் வெக்கையும் வந்துருச்சு. இனிமேல் பேக் டு நார்மல் கண்டிஷன்.